2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம். அந்த நாட்களிலே 1 to 6 வசனங்கள். அந்த நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார். அப்பொழுது அமத்சியாவின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எசேக்கியா, அப்ப பாருங்க, இந்த இடத்துல எசேக்கியா என்பவருக்கு, எசேக்கியா அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரண தருவாயில இருக்கும் போது, நல்ல கவனிங்க, மரண தருவாயில இருக்கும் போது ஏசையா என்ற தீர்க்கதரிசி அவர்ல இருந்து வராரு. வந்து என்ன சொல்றாரு? நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு கொடுத்துட்டாங்க, பேப்பரை கொடுத்துட்டாங்க, கையில ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. நீர் பிழைக்க மாட்டீர், நீ சாக போகிறேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த சாயங்கால வேலையில உங்க வாழ்க்கையில எந்த ரிப்போர்ட் வேணா வந்திருக்கலாம், எந்த கெட்ட செய்தி வேணா வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட செய்தி வேணா வந்திருக்கலாம். நீங்க ஒருவேளை நீங்க அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம், நீங்க ஒருவேளை கண்ணீரோடு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். உங்க வியாதி, உங்க ரிப்போர்ட் வித்தியாசமான ரிப்போர்ட்டா இருக்கலாம். உங்களுடைய காரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம். வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட் வித்தியாசமா இருக்கலாம். எந்த ரிப்போர்ட் எப்படி வந்தாலும், உங்க குடும்பத்தை பத்தி ரிப்போர்ட், உங்க பிரிவினையை குறித்த ரிப்போர்ட், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ரிப்போர்ட் எப்படி வேணா வந்திருக்கலாம், எப்படி வேணா வந்திருக்கலாம். ஆனா எசேக்கியா ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார், ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக, நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொல்லும் போது எசேக்கியாக்கு பயம், பயங்கர பயம். என் வியாதியில நான் சாக போறேனா, யாராவது அப்படி நம்ம யாருன்னா கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம்னா, என் வியாதியில சாக போறேன், எனக்கு ஏதாவது வியாதி வந்துருமோ. இன்னைக்கு காலையில ஒரு சகோதரியோடு கூட நான் பேசி கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு கேன்சர், நாங்க இங்க அதிகமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், எங்க அம்மாவுக்கு கேன்சர். ஆனா இந்த கேன்சர் வியாதியில அவங்களுக்கு கீமோ கொடுக்க போன பொழுது என்ன ஆச்சுனாக்கா, அவங்க சொல்றாங்க, நைட்டு 12:30 மணி 2 மணிக்கு போனா கூட கியூல நிக்கிறாங்க கீமோக்காக ஹாஸ்பிட்டல்ல. பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. நம்ம ரிப்போர்ட் எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பேச முடியாத நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, நடக்க முடியாத நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. வயித்துல இருக்கும் போதே பயங்கள் ரிப்போர்ட் நெகட்டிவா இருக்கும். குழந்தை வயித்துல இருக்கும் போதே குழந்தைக்கு கால் சரியில்லை, கை சரியில்லை, முகம் சரியில்லை, ரிப்போர்ட் நெகட்டிவா இருக்கலாம். எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டா இருக்கலாம். இங்க எசேக்கியா ராஜாவுக்கு அந்த ரிப்போர்ட் வந்திருக்குது, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா 2வது வசனம் நல்லா கேளுங்க, என்னோடு கூட வந்து, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, நல்லா தெரிஞ்சுக்கங்க, செவுத்து பக்கமாக, செவுத்து பக்கமாக திருப்பி தன்னுடைய அங்க போட்டுக்குது, திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. பிரியமானவர்களே, உங்க ரிப்போர்ட்டுக்கு நெகட்டிவா இருக்குதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா ரிப்போர்ட்டும் நெகட்டிவா இருக்குதா, ஒரே ஒரு காரியம் தான், அந்த கர்த்தரை நோக்கி, அந்த கர்த்தரை நோக்கி எல்லாமே வாழ்க்கையில நல்லா நடக்கணும்னாக்கா அந்த கர்த்தரை நோக்கி. எசேக்கியாவுக்கு தெரிஞ்சது, எசேக்கியா வந்து ஓடல, நான் எங்கேயாவது போய் இன்னும் பெரிய டாக்டரை பார்க்கிறேன், இன்னும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போறேன், யாராவது லாயரை பிடிக்கிறேன், யாராவது ஜட்ஜை பிடிச்சு நான் பேசுறேன், யாராவது அரசியல்வாதிகளை பிடிச்சு நான் பேசுறேன். இல்ல பிரியமானவர்களே, தயவு செய்து கேளுங்க, இந்த சாயங்கால வேலையில என்ன ரிப்போர்ட் உங்களுக்கு நெகட்டிவா வந்திருக்குது? உங்க பெண்ணை குறித்த ரிப்போர்ட் நெகட்டிவா வந்திருக்குதா? உங்க பையனை குறித்த ரிப்போர்ட் நெகட்டிவா வந்திருக்குதா? உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் நெகட்டிவா வந்திருக்குதா? ஸ்கூல்ல இருந்து ரிப்போர்ட் நெகட்டிவா வந்திருக்குதா? காலேஜ்ல இருந்து ரிப்போர்ட் நெகட்டிவா வந்திருக்குதா? உங்க வேலையிலிருந்து முன்னேற்றம் கிடையாது, ரிப்போர்ட் நெகட்டிவா இருக்குதா? உங்க வியாபாரம் நெகட்டிவா ரிப்போர்ட் வந்திருக்குதா? ஐயோ, வியாபாரத்துல விடுதலையே இல்லையே, நான் வியாபாரத்தை வச்சு நான் எப்படி ஜெயிப்பேன், நான் எப்படி ஜெயிக்க போறேன், என் வேலையை வச்சு நான் எப்படி ஜெயிக்க போறேன், என்னுடைய குடும்பத்தை வச்சு நான் எப்படி ஜெயிக்க போறேன், எல்லா ரிப்போர்ட்டுமே நெகட்டிவா இருக்கலாம். இந்த சாயங்கால வேலையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு, உங்களோடு கூட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களோடு கூட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா?
ஆண்டவரை நோக்கி உடனே அந்த செவரு பக்கமா திரும்பி கர்த்தரை நோக்கி எசேக்கியா கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். என்ன ஜெபித்தானாக்கா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், என்னை என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். உங்க ரிப்போர்ட்டை வச்சு நீங்க மிகவும் அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர்ட்ட அவன் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உண்மையும் மன உருக்கமும் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன், என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். எசேக்கியா கேட்கிற ஒரே ரிப்போர்ட் இதுதான். ஆண்டவருடைய பிள்ளைகளாவே நம்ம வாழ்றோம்னாக்கா, எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டா இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, எங்க வீட்டுல ரிப்போர்ட் நல்லா இல்ல, என் குடும்பத்துக்குள்ள பிரிவினை என்ற ரிப்போர்ட் இருக்குது, என் குடும்பத்துக்குள்ள குடி என்ற ரிப்போர்ட் இருக்குது, என் குடும்பத்துக்குள்ள போதை பொருட்கள் என்ற ரிப்போர்ட் இருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறார். ரிப்போர்ட்டே சரியில்லை. இங்க வந்த ரிப்போர்ட்டே, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். ஆண்டவர் எசேக்கியா, ஆண்டவரை விட்டானா எசேக்கியா? ஒரு சொத்து வந்த உடனே நம்ம அப்படியே சொல்லிடுறோம், ஐயோ என்னால தாங்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே. எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டா இருந்தாலும் நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனாக்கா, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த இடத்துல போட்டுக்குது, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உருக்கமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். எத்தனை பேரால இது முடியும்? ஆண்டவரே, நான் நலமானதை செய்தேன், உமக்கு பிரியமானதை செய்தேன், என்னை கைவிடாதீங்க. ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறவர்களை கைவிடவே மாட்டாரு. ஆண்டவருக்கு மன உருக்கமாய் நான் நடந்தேன். அவரை பத்தி சர்டிபிகேட் கொடுக்கிறாரு ஆண்டவர்கிட்ட, நான் மன உருக்கமாய் நடந்தேன், உண்மையா இருந்தேன், ஆண்டவரே நான் உத்தமமாய் இருந்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன். இந்த சர்டிபிகேட்டை நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது கர்த்தர் பாருங்க, என் விண்ணப்பத்தை கேளும் என்று எசேக்கியா அழுதான். சும்மா அழாதீங்க, சும்மா அழாதீங்க. உங்ககிட்ட ஆண்டவர் மேல நீங்க மன உருக்கமா இருக்கிறீங்கனாக்கா, ஆண்டவர் கீழ்படுறீங்கனாக்கா, கர்த்தருக்கு நீங்க பிரியமானவங்களாக்கா, நீங்க உரிமையா கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ரிப்போர்ட் வந்திருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? ஏசப்பா, இப்படிப்பட்ட ரிப்போர்ட் வந்திருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க தைரியமா கேட்கலாம். எசேக்கியா சோர்ந்து போல மிகவும் அழுதான், அழுதான். ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட அழுறான். இந்த நேரத்துல எந்த வியாதியா இருந்தாலும், எந்த சுகவீனமா இருந்தாலும், எந்த பிரிவினையா இருந்தாலும், எந்த கேடுகட்ட பிரச்சனையா இருந்தாலும், அடிமைத்தனத்தினுடைய ஆவிகளா இருந்தாலும், வீட்டுல என் கணவருடைய கஷ்டம் என்னால தாங்க முடியல சொல்லுகிற கஷ்டங்களா இருந்தாலும், உங்க விண்ணப்பத்தை கேட்கிறார் கர்த்தர். உங்க விண்ணப்பத்தை கேட்கிறார் கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு, விண்ணப்பத்தை கேட்டேன். 4வது வசனம், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் பாருங்க, அந்த சென்ட்ரல் பிளேஸ் முற்றம்னாக்கா, அந்த அந்த எசேக்கியா வீட்டுல அந்த முற்றத்துல தாண்டி போறதுக்குள்ள எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அந்த ஏசாயாவுடைய ஏசியா கிட்ட திரும்பி பேசுறார் ஆண்டவர். கிட்ட என்ன பேசுறாரு? ஏசியா அந்த முற்றத்தை தாண்டுவதற்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியவர். 5வது வசனத்துல பாருங்க, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் காரியங்களை மாற்றுவாரு. நீங்க விண்ணப்பம் பண்ணி அழுகும் போது, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு அழுது ஜெபிக்கும் போது, அவர் காரியத்தை மாற்றக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அங்க பாருங்க, அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. எந்த ஏசாயா மூலமா நீ நீ இறந்துடுவ, நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவன்னு சொன்னாங்களோ, அதே ஏசாயா மூலமாக, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பாருங்க, ஆண்டவர் இம்மீடியட்டா சுகத்தை கொடுக்கிறார். பாருங்க, நிறைய பேர் எழுதுறீங்க,
உங்களுடைய பலவீனங்களை எழுதுறீங்க, உங்களுடைய வியாதிகளை எழுதுறீங்க, உங்களுடைய கஷ்டங்களை எழுதுறீங்க. ஆண்டவர்ட்ட விசுவாசமா இருங்க, ஆண்டவர்ட்ட விசுவாசமா இருங்க. இந்த சாயங்கால வேலையில உன் விண்ணப்பத்தை கேட்டாரு, உன் கண்ணீரை பார்த்தேன், நீ தனியா அழுத கண்ணீரை பார்த்தேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை கூட தான் நான் பேச விரும்புறேன், உன்னை குணமாக்குவேன்றாரு. உங்க வீட்டை குணமாக்குவேன், உன் வாழ்க்கையை குணமாக்குவேன், உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் குணமாக்குவேன். ஆண்டவர் குணமாக்க வல்லவராய் இருக்கிறாரு. அந்த இயேசுவை மொத்தம் பிடிச்சுக்கங்க, அந்த இயேசுட்ட கேளுங்க, ஏசப்பா என்னை குணமாக்க வல்லவர்னாக்கா. சிலருக்கெல்லாம் வியாதி இருக்காது, இந்த வியாதி வந்துருமோன்னு பயம், இந்த வியாதி எனக்கு வந்துருமோ, இந்த கேன்சர் வியாதியை நீங்க போயிட்டு கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, கொஞ்ச நேரம் அழுந்து போயிடுவீங்க. இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும் பயந்துருவீங்க. நிறைய இடங்களில குட்டி குழந்தைங்களுக்கு, பிள்ளைகளுக்கு கேன்சர் வியாதிகள் பயமூர்த்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு முன்னாடி இருக்கும் போது எங்களை திடப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க என்று சொல்லி நம்ம கேட்கலாம். ஆண்டவரே அங்க பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஜெபத்தை கேட்டு 6வது வசனத்துல உன் நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் செய்து இதுதாங்க கடைசி வார்த்தை போட்டுக்குது, ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆதரவாய் இருப்பார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆதரவாய் இருக்கிறவர். அவரு உன்னை பிழைக்க மாட்ட மறுச்சிருவ சொல்லும் போது அவர் விண்ணப்பத்தை கேட்டு அந்த இடத்துல அவர் சொல்ற வார்த்தை, உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி தருவேன். ஆண்டவர் யாரையோ தொட்டு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் யார்கிட்டயோ பேசி கொண்டிருக்கிறார். இந்த சாயங்கால வேலையில இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். ஏசப்பா என் வாழ்க்கையில் இது நிறைவேறட்டும். அப்படியே கண்களை மூடி இந்த சாயங்கால வேலையில ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா வியாதியில வந்திருக்கிறேன், பயமா இருக்குது, என் வீட்டுக்குள்ள ரிப்போர்ட் சரியில்லை, என் வீட்டுக்குள்ள குடியினால பிரிவினை, என் வீட்டுக்குள்ள கடன் பிரச்சனை, எப்போ சாகலாம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் என்ற நிறைய பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறோம் ஐயா. ரிப்போர்ட்டே சரியில்லையே, எங்க வீட்டுக்குள்ள ரிப்போர்ட்டே சரியில்லையே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இருதயத்துல கையை வச்சு, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், விடுதலை தாங்க. யாரையாவது தொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. எசேக்கியாவின் அற்புதம் இந்த நேரத்தில் நடைபெறட்டும். அந்த வீட்டுக்குள்ள சமாதானம், கேன்சர் வியாதிகள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே பல விதமான வியாதியில இருக்கிறாங்கனாக்கா, ஆண்டவரே இயேசுப்பா அல்சர் வியாதியில, ஆண்டவரே இயேசுவாமி சாப்பிட முடியல, ஆண்டவரே பல விதமான வியாதியில இருக்கிறாங்கனாக்கா நீர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல எல்லாருமே ஹalleluya, எல்லாருமே ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி, பரிசுத்த பிதா இந்த நேரத்தை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார், சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரை இறங்குங்க.